சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்டர் 14. சாப்டர் 14 எடுத்துக்கோங்க. இது யார் படிப்பா? அது வந்து நீங்க முடிச்சு பாப்போம். சாப்டர் 14 TDS and TCS. TDS and TCS. எடுத்துறீங்களா? எடுத்தாச்சா? So chapter 14 TDS and TCS. So இது நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் டிடிஎஸ்னா என்னன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து ரேட் ஆஃப் டிடக்ஷன் எந்த மாதிரி இருக்கும், வேல்யூ ஆஃப் சப்ளை எப்படி இருக்குன்ற மாதிரி பார்ப்போம். அப்படி வந்து யார் யாரெல்லாம் டிரெக்டர்ன்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க எடுத்தோன்னே. சரியா? இது சின்ன பேஜஸ் தான், இதை பார்த்தா தான் அது புரியும், அதனால சொல்றோம். ஸோ எக்ஸ்பிளைன் தி ரெமிட்டன்ஸ் பீரியட் அண்ட் டைம் வித்தின் விச் டிடிஎஸ் சர்டிஃபிகேட் இஸ் டு பி இஷ்யூன்ற மாதிரி சொல்லுவாங்க. ரெமிட்டன்ஸ் பீரியட்னா என்ன, அதுக்கப்புறம் வந்து டிடிஎஸ் சர்டிஃபிகேட் வந்து எப்போ வந்து இஷ்யூ பண்ணுன்ற மாதிரி உள்ள கொடுத்துருப்பாங்க, அது பார்ப்போம். Describe and analyze the TCS, that is tax collection at source provisions relating to collection, payment and reporting of tax by electronic commerce operator. ECO இருக்காருல்ல, electronic commerce operator, அங்கே பார்த்தோம்னா TCS வந்து வாங்குவாருன்னு சொல்லிட்டு அதோட ப்ரொவிஷன்ஸ் வந்து இங்கே வந்து பார்ப்போம். ஸோ எடுத்தோடனே பார்த்தோன்னா கொடுத்துருக்காங்க சாப்டர் ஓவர்வியூன்னு சொல்லிட்டு டாக்ஸ் அட் சோர்ஸ், அதுக்கப்புறம் வந்து கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் நாட் லைபிள் டு டிரெக்ட் டிடிஎஸ், யார் யாரெல்லாம் வந்து டிடிஎஸ் பிடிக்க தேவையில்ல. அண்ட் தென் வந்து சிச்சுவேஷன்ஸ் வேர் டிடிஎஸ் இஸ் நாட் டு பி டிரெக்டட், பர்சன் லைபிள் டு கரெக்ட் டிசிஎஸ், அப்புறம் மந்த்லி அண்ட் ஆனுவல் ஸ்டேட்மெண்ட் பை இசிஓ. லைக் இதெல்லாம் தான் நம்ம உள்ள பார்க்க போகிறோம். புரியுதா? கொஞ்ச நேரம் ஆக்டிவாக கவனிங்க, கொஞ்ச நேரம் முடிஞ்சிடும். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க. TDS stands for தெரியுமா ஏதாச்சும்? சரி ஓகே. TDS is a system initially introduced by the income tax department. ஆக்சுவலா இது வந்து ஜிஎஸ்டில கிடையாது. இனிஷியலா வந்து TDS வந்து கொண்டு வந்தது இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் தான். இட் இஸ் ஒன் ஆஃப் தி மெத்தட் டு கலெக்ட் டாக்ஸ். இது வந்து டாக்ஸ் வந்து கலெக்ட் பண்றதுக்கு ஒன் ஆஃப் தி மெத்தட் அண்டர் which certain percentage of amount is deducted by a recipient at the time of making payment to the supplier. recipient வந்து amount pay பண்றப்ப ஒரு அமௌண்ட்டை பிடிச்சி வச்சுட்டு பேலன்ஸுக்கு அமௌண்ட்டை பே பண்ணுவார் TDSல. It facilitates sharing of responsibility of tax collection between the director and டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஜஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்கன்னா வந்து ஜென்ரல் டாக்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் என்ன பண்ணுவாரு, டாக்ஸ் வந்து வாங்கணும், அதுதான் அவரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. அதே மாதிரி நம்ம வந்து பே பண்றோம்ல, பே பண்றப்பயே வந்து சம் போர்ஷன் வந்து டாக்ஸா பே பண்ணிடுறோம், மீதிக்கு சம் போர்ஷனை வந்து சப்ளையர்கிட்ட பே பண்றோம். ஸோ ரெண்டு பேர்த்தோட என்ன இந்த என்ன டாக்ஸ் ரிசீவ் பண்றது தான் அவங்க பிரைமரி மோட்டிவா, ரெண்டு பேரோட ரெஸ்பான்சிபிலிட்டியாவே இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. திஸ் கான்செப்ட் ஆஃப் TDS ensures ரெகுலர் இன்ஃப்ளோ ஆஃப் டாக்ஸ் கலெக்ஷன் டு தி கவர்மெண்ட். ஸோ TDSனால வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ரெகுலராக வந்து டாக்ஸ் பேமெண்ட் போயிட்டே இருக்கும். டெய்லி பேசிஸ்ல மந்த்லி அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப எப்படி ஜிஎஸ்டி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்க அதே மாதிரி TDS ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப அந்த அமௌண்ட் ஃபுல்லாக கவர்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். புரியுது? TDSனா என்ன? டாக்ஸ் டிடக்டட் சோர்ஸ், கவர்மெண்ட்டுக்கு பே பண்ண வேண்டிய டாக்ஸ் தான் அது. கொடுப்பாங்க. நீங்கள் ரிட்டர்ன்லாம் ஃபைல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எக்ஸஸாக பே பண்ணீங்கன்னா ரிட்டர்ன் கொடுப்பாங்க, ஷார்ட்டாக பே பண்ணிங்கன்னா நீங்கள் கேஷ் பே பண்ணுற அடிஷனலாக பே பண்ணுற மாதிரி இருக்கும். திஸ் மெக்கானிசம் ஆக்ட் அஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு ப்ரிவென்ட் டாக்ஸ் எவேஷன். ஆக்சுவலாக TDS வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கப்புறம் தான் வந்து டாக்ஸ் எவேஷன் வந்து கம்மியாச்சு. ஆக்சுவலாக இது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா வந்து டாக்ஸை வந்து வாங்கணுன்றது அதோட பை ப்ராடக்ட், டாக்ஸ் கரெக்டாக வந்து பை ப்ராடக்ட். பேசிக்காக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்குன்னா டாக்ஸ் எவேஷன் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஜென்ரலாக வந்து ஓகே உள்ள படிக்கிறவங்களுக்கே புரியும். எக்ஸ்பேண்ட்ஸ் தி டாக்ஸ் net as it provides for certain creation of audit trail. Also with the integration of data furnished by the supplier and buyer on the GST common portal, there exists an audit trail to ensure the harmony of tax paid by the supplier. Actually இந்த TDS வந்து ஒரு ஆடிட்டிங்ல ஒரு டெக்னிக். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ TDS வந்து 10% நீ கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணிட்ட அப்படின்னா ஒரு 1 lakhல இருந்து 10% கவர்மெண்ட் பே பண்ணிட்டேன். அப்போ ஜென்ரலாக கவர்மெண்ட் 10% ரிசீவ் பண்ணுறப்பே என்ன அச்சீவ் பண்ணுவாங்க,
ஓகே அங்கே வந்து 1 lakh டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால நமக்கு இந்த 10% ஆஃப் அமௌண்ட் வந்திருக்கு. அப்போ டிஃபால்ட்டா புரியுதா ட்ராக் பண்ண முடியும். ஒரு பர்சன்டேஜ் பேசிஸ்ல வந்து ட்ராக் பண்ண முடியும். ஒருவேளை இந்த 10% பே பண்ணல அப்படின்னா அந்த 1 lakh டிரான்சாக்ஷனே நடக்காத மாதிரி காட்ட முடியும்ல. அப்போ 1 lakh வந்து டாக்ஸ்குள்ளே வராது, பே பண்ண மாட்டாங்க, ஃபுல்லாக எவேஷன் ஆயிரும். ஸோ பட் ஆனால் நம்ம வந்து லைக் ஒவ்வொருத்தரும் பே பண்ணுறப்ப டிடிஎஸ் பிடிச்சிட்டு அமௌண்ட் பே பண்ணுறதுனால அந்த டிரான்சாக்ஷன் நடக்கிறப்பயே கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் ஆயிரும். 10%னா 90% வந்து அங்கே போயிருக்கு. ஸோ வந்து அது வந்து அவங்க இன்கமும் சேர்ந்து இருக்கும். ஸோ வந்து ஹி வில் பே டாக்ஸ் ஃபார் தட்ன்ற மாதிரி அவங்க வந்து லைக் ஒரு பேக் எண்ட்ல வந்து கால்குலேஷன் இருக்கும். புரியுதா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தோன்னா செக்ஷன் 51 ஆஃப் CGST Act 2017 provides for deduction of tax at source in certain circumstances. The section specifically lists out the deductor who are mandated by the central government to deduct tax at source, the rate of tax deduction and procedure for remittance of tax deductor. So இந்த செக்ஷன் என்ன சொல்ல வராங்க? மேல பார்த்தது என்ன? TDS. இங்க TDS தான். இல்ல ரிடக்ஷன் தானே கொடுத்துருக்கேன், கலெக்ஷன் கொடுக்கலையே. So section 51 of CGST Act என்ன சொல்றாங்க? Provides for deduction of tax at source in certain circumstances. எந்தெந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் வந்து டாக்ஸ் வந்து டிடக்ட் பண்ணுன்றது செக்ஷன் 51ல சொல்றாங்க. இந்த செக்ஷன் ஸ்பெசிஃபிக்கலி லிஸ்ட் அவுட் தி டிடக்டர்ஸ் ஹூ ஆர் mandated by the central government to deduct tax at source. இந்த செக்ஷன்ல வந்து எந்தெந்த டிடக்டர்லாம் வந்து டிடிஎஸ் வந்து பிடிக்கணும் அப்படின்றத இந்த செக்ஷன்ல வந்து அவங்க லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க? ரேட் ஆஃப் டாக்ஸ் டிடக்ஷன், எந்த ரேட்ல எந்த பர்சன்டேஜ்ல டாக்ஸ் வந்து பிடிக்கணும். அதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபார் ரெமிட்டன்ஸ் ஆஃப் தி டாக்ஸ் டிடக்டட், அந்த அவங்க டிடக்ட் பண்ண டாக்ஸ் வந்து அகைன் என்ன பண்ணுவோம்? ரெமிட் பண்ணுவோம்ல, அதை ரெமிட் பண்றதுக்கு என்ன ப்ரொசீஜர்? ரெமிட்னா பே பண்றது, ரெமிட்டன்ஸ் கஸ்டமர்ட்டு வாங்குற. லைக் சப்ளையர்ட்டு வந்து நீ ஒரு அமௌண்ட், சப்ளையருக்கு நீ 1 lakh பே பண்ணுறோம், ஆனால் என்ன பண்ணுற, ஒரு 10% அமௌண்ட் வந்து நீ பே பண்ணாமல் 90,000 மட்டும் பே பண்ணுற. இந்த 10,000 வந்து நான் வந்து டிடிஎஸ் பே பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். அப்போ நீ சொல்லிடுற, ஆனால் நீ பே பண்ணல, ஒன்ட்டு தான் 10,000 இருக்கு. அந்த 10,000 வந்து நீ கவர்மெண்ட்டை ரெமிட் பண்ணும். அதான் அந்த ரெமிட்டன்ஸ்ன்னு சொல்றது. ஓகேவா? ஆன் தி அதர் ஹேண்ட் டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ் சொல்றாங்க. மேலே பார்த்து டிடிஎஸ், இங்கே பார்க்கறது TCS. Tax collection at stores a similarity with TDS as well as few distinctive features. TDS refers to the tax which is deducted when the recipient of good or service makes payment to or credits a supplier account under a contract, etc. While TCS refers to tax which is collected by the electronic commerce operator when a supplier supplies some goods or services through its portal and the payment for that supply is collected by the electronic commerce operator. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் புரியுதா? நல்லா டீகோட் பண்ணி பாருங்க. TCSல வந்து என்ன ஆகுது, TDSல என்ன ஆகுது? இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சப்ளையர் இருக்காரு, ஒரு கஸ்டமர் இருக்காரு. கஸ்டமர் வந்து சப்ளையருக்கு 1 lakh பே பண்றப்ப ஒரு 10% ஆஃப் தி அமௌண்ட்டை கஸ்டமர் வந்து ரீடைன் பண்ணிட்டு 90% ஆஃப் தி அமௌண்ட்டை பே பண்ணிடுவாரு. இந்த 10,000 வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெமிட் பண்ணிடுவாரு. TCSல என்ன ஆகும்னு பார்த்தோன்னா டாக்ஸ் கலெக்ஷன் அட் சோர்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா சப்ளையர் வந்து சேல் பண்றாங்க. ஓகேவா? அப்போ சப்ளையர் வந்து இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து சப்ளையருக்கு ஒரு அமௌண்ட் ரெமிட் பண்ணணும். பிகாஸ் இ-காமர்ஸ் ஆப்ரேட்டர் மூலியமா தான் அவங்க சேல் பண்றாங்க. யார் கேஷ் கலெக்ட் பண்றா? அவங்க தானே சப்ளையருக்கு அமௌண்ட் கொடுப்பாங்க. புரியுதா? ஏதாச்சும் லைட்டாச்சும் சிங்க் ஆகுதான்னு யோசிச்சு பாருங்க. நான் படிக்கிறேன், 1 செகண்ட் திருப்பி கேளுங்க. While TCS refers to tax which is collected by the electronic commerce operator, TCS refers to tax. யார் கலெக்ட் பண்றா? எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர். When a supplier supplies some goods or services through its portal, the payment for that supply is collected by the electronic commerce operator. செலக்ட் பண்ணு, இது ஜஸ்ட் இன்ட்ரோ தான். TDS பத்தி தெளிவா புரிஞ்சுல? TCS வந்து அப்படியே பாயிண்ட் வச்சிருங்க, ஃபர்தரா உங்களுக்கு புரியும். அதே மாதிரி செக்ஷன் 52 என்ன சொல்றாங்க? ப்ரொவைட்ஸ் ஃபார் கலெக்ஷன் ஆஃப் TCS at source in certain cases. அதே மாதிரி ஸ்பெசிஃபிக்காக வந்து யார் யாரெல்லாம் வந்து
டாக்ஸ் கலெக்ட் பண்ற பர்சன்ஸ்ன்றதை சொல்றாங்க. அதே மாதிரி ரேட் ஆஃப் டாக்ஸஸ் என்ன, அதோட ரெமிட்டன்ஸ் ப்ரொசீஜர் என்னன்றதையும் சொல்றாங்க. சேம் ரிப்பீட்டட் பாயிண்ட் தான். The amount of tax deducted or calculated is reflected in amount of tax deducted or collected is reflected in electronic cash ledger of the deductee or supplier respectively. Electronic cash ledger தெரியும்ல, இவங்க பிடிக்கிற அமௌண்ட், இவங்க கலெக்ட் பண்ற அமௌண்ட் இதெல்லாம் இருக்குல்ல, இவங்க ரெமிட் பண்றப்ப அது வந்து இவங்களோட கேஷ் லெஜர்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேவா? ரெலவெண்ட் டெஃபினிஷன்ஸ், லோக்கல் அத்தாரிட்டி தெரியும்ல, பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டி, முனிசிபல் கமிட்டி இதெல்லாம் சேர்ந்து வரும். அதுக்கப்புறம் செஸ்னா தெரியும். எலக்ட்ரானிக் காமர்ஸ் மீன்ஸ் சப்ளை ஆஃப் குட்ஸ் சர்வீசஸ் ஆர் போத் இன்க்ளூடிங் டிஜிட்டல் ப்ராடக்ட் ஓவர் டிஜிட்டல் எலக்ட்ரானிக் நெட்வொர்க். எலக்ட்ரானிக் காமர்ஸ் ஆப்ரேட்டர்னா எனி பர்சன் who owns or operates or manages the digital or electronic facility or platform for electronic commerce. like யாரு வந்து அந்த e-commerce ஆப்ரேட் அந்த வெப்சைட் வந்து மேனேஜ் பண்றாங்களோ அவங்க. அண்ட் தென் டாக்ஸபிள் சப்ளை தெரியும், சப்ளையர் தெரியும், நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஸோ இப்போ வந்து சொல்றாங்க, இப்போதான் கான்செப்ட் வரும். ஓகேவா? டாக்ஸ் டிடக்ஷன் அட் சோர்ஸ். TDS என்னது? notwithstanding anything to the contrary contained in this act, the government may manage a department or establishment of the central government or state government or local authority, government agency or such persons or category of persons has been notified by the government and recommendation of the council to deduct tax at the rate of என்னது 1% from the payment made or credited to the supplier. supplier கொடுக்கிற பேமெண்ட்ல 1% of the amount TDS-ஆ டிடெக்ட் பண்ணுங்கன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. of a taxable goods or services are both where total value of such supply exceeds 2,50,000 rupees. புரியுதா? ஒரு வேளை வந்து சப்ளையருக்கு 2,50,000க்கு மேலே நீங்கள் பே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ணுறப்ப 1% டிடெக்ட் பண்ணிட்டு பேலன்ஸ் அமௌண்ட்டை பே பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. இதான் வந்து TDS-ல ஃபர்ஸ்ட் செக்ஷனில் சொல்கிறாங்க. provided that no deduction shall be made if the location of the supplier and place of supply is in a state or union territory which is different from the state as the case may be, union territory for registration of the recipient. இங்க என்ன சொல்றாங்க? within the state full transactions அப்படினா அந்த இடத்துல ஒரு TDS கலெக்ட் பண்ணிக்கலாம். No deduction shall be made if the location of the supplier and place of supply is in a state which is different from the state. சொல்லுங்கப்பா, ஆன்சர் என்ன இருக்கு? என்ன சொல்றாங்க இடத்துல படிச்சீங்கல்ல? என்ன சொல்றாங்க? provided that no deduction shall be made if the location of the supplier and place of supply is in a state which is different from the state of the recipient. படிக்கல இந்த மாதிரி என்ன சொல்றாங்க இடத்துல? சப்ளையரோட லொகேஷனும் ஒரே இடத்துல இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல TDS குடிக்க தேவை கிடையாது. ஆனா அதுக்கு கீழே வந்துட்டு which is different from the state ஒரு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது எனக்கு புரியல. உங்களுக்கு மேடம் அதுதானா? எல்லாரும் ஒட்டிக்கெல்லாம் படிச்சா பாஸ் பண்ண முடியாதுப்பா. தன்னந்தனியா உட்காந்து படிச்சா தான் பாஸ் பண்ண முடியும். ஆன்சர் பண்றேன், டிஸ்டர்ப் பண்ணாத. ஆன்சர் பண்றோம். டிஃபரண்ட் பிளேஸ்ல சப்ளை பண்ணா அதுக்கு TDS தேவைன்னு சொல்றாங்களா? கிடையாது. நீங்க என்ன சொல்றாங்க போடுமா? டிஃபரண்ட் பிளேஸ்ல நடந்தா TDS தேவை. அப்ப இன்டர்ஸ்டேட் பண்ணா TDS இல்லன்னு சொல்றீங்களா? இந்த இடத்துல இன்ட்ராஸ்டேட் பண்ணாங்கன்னா TDS. அப்ப இன்ட்ராஸ்டேட் பண்ணா TDS இல்லன்னு சொல்றீங்களா?
இன்ட்ராஸ்டேட் டிடிஎஸ் இருக்கா? இன்டர்ஸ்டேட்டுக்கு அப்ப இங்க என்ன சொல்றாங்க? அந்த டெரிட்டரி கூட டிஃபரண்ட் ஸ்டேட் சொல்றாங்க. அண்ணா இது ஆசியம் மீடியால சொல்றாங்க. ஆசியம் எல்லாத்துக்கும் ஆசியம் மீடியா. ஐ லைக் ஆசியம் மீடியா புரியுது அதான். ரெசிபியன்ட் பண்ணா எல்லா இல்ல ஆஃப்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட் தெரியலையா? பேக் ஆன்சர்ஸ் சுபா சொல்லுங்க. அதான் ஒரே பிளேஸ்ல இருந்து சப்ளை பண்ணாங்கன்னா வந்து டிடிஎஸ் இல்ல, வேற வேற பிளேஸ்ல இருந்து பண்ணாங்கன்னா டிடிஎஸ் இருக்கும். வேற வேற பிளேஸ்னா டிஃபரண்ட் ஸ்டேட்ஸ்ல கூட ஒரு ரெஜிஸ்டர் பண்ணிருந்தாங்க அப்படினா உங்களுக்கு வந்து இன்டர்ஸ்டேட்டுக்கு இல்லன்னு சொல்றியா? இன்டர்ஸ்டேட் இருக்குடா. டிஃபரண்ட் ஸ்டேட் தான இன்டர்ஸ்டேட். அப்ப இன்டர்ஸ்டேட்டுக்கு இல்லன்னு சொல்றியா? ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்க அப்படினா உங்களுக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருந்தா மேபி இருக்கலாம் அப்படிங்கற மாதிரி ரெசிபியன்ட் ரெஜிஸ்டர் பண்ணாங்க டிடிஎஸ்னா அந்த அதுவே இருக்கு, அவங்களுக்கு இருக்கு. சரி நான் சொல்ல வெயிட் பண்ணுங்க. சரி ஸ்டார்ட் பண்ணலாமா? provided that no deduction shall be made. TDS deduction பண்ண மாட்டோம். எப்பனா if the location of the supplier and place of supply is in a state which is different from state of the registration of the recipient. recipientோட ஸ்டேட் வேற. சரியா? புரிஞ்சுச்சா? புரிஞ்சிச்சு. ரெசிபியன்ட் பண்ண ரெஜிஸ்ட்ரேஷன் ரெஜிஸ்டர் பண்ணிருக்கிறது சப்ளையரோட பிளேஸ் ஆஃப் சப்ளையும் வந்து வேற வேறையா இருக்கும்போது டிடிஎஸ் குடிக்கிறதா நோ டிடக்ஷன். அப்படி வேற வேறையா இருக்கிறது தான் வந்து இன்டர்ஸ்டேட். சரிதா? ரெசிபியன்ட் வந்து வேற ஸ்டேட்ல இருக்காரு, சப்ளை வேற ஸ்டேட்ல இருக்காங்கன்னா அது இன்டர்ஸ்டேட். நீங்க வந்து இப்போ நீங்க அதான் சொல்றீங்க. அது இல்லைங்க ஆன்சர். நல்லா கன்ஃபியூஷன் ஆகி வச்சிருக்கீங்களா? அப்படியே இருக்கட்டும், கொஞ்ச நேரத்துக்கு உள்ள பாக்குறப்ப சரியாயிருவீங்க. அவர் சொல்ல வந்தாரு, ரெண்டு பேரும் சொல்லாம விட்டீங்க. அவர் சொல்ல அதுக்கு நடுவுல புரிஞ்ச மாதிரி சொல்ல வந்துட்டு கடைசியில புரியலன்னு சொன்னீங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க? சரி ஓகே புரிஞ்சுக்கிட்டா சரி. சரி ஓகே நெக்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்கேன் பாரு. கொஞ்சம் சொல்லியிருந்தாங்க. சரி யோசிங்கப்பா சொல்றேன். For the purpose of deduction of tax specified above, value of supply shall be taken as the amount excluding central taxes, state taxes, union taxes, IGST and cess ன்னு சொல்றோம். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து வேல்யூ ஆஃப் சப்ளைல இன்க்ளூட் பண்ணிக்க மாட்டோம். எக்ஸ்க்ளூடிங் திஸ் தான் டிடிஎஸ் பிடிக்கும். ஓகே ஓகே அமௌண்ட் எக்ஸ்க்ளூடிங் சொல்றோம். நெக்ஸ்ட் the amount next பாயிண்ட் பாருங்க. செகண்ட் பாயிண்ட், the amount deducted as tax under this section shall be paid to the government by the deductor within how many days? 10 days after the end of the month in which such deduction is made. அப்ப in case Janல வந்து deduction பண்றாங்க அப்படின்னா Feb 10 குள்ள பே பண்ணணும். புரியுதா? அது வந்து GS ரிட்டர்ன் ஃபைல் பண்றது. இது வந்து TDS. ஓகே. A certificate of tax deduction at source shall be issued in such form and in such manner as may be prescribed. ஸோ நீங்க பிடிச்ச TDS வந்து எந்தெந்த ஃபார்ம்ல பே பண்ணுமோ, எந்தெந்த மாதிரி பே பண்ணுமோ அந்த மாதிரி பே பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? The deductee shall claim credit in his electronic cash ledger of the tax deducted and reflected in the return of deductor furnished under subsection 3 of section 39 in such manner as may be prescribed. நம்ம ஒன்று பார்த்தோமா? கிரெடிட் ஐடிசி எங்க இருக்கும்? எலக்ட்ரானிக் கிரெடிட் லெஜர்ல இருக்கும். எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர்ல இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம்னு பார்த்தோம். டாக்ஸ் பே பண்ணலாம், இன்ட்ரெஸ்ட் பே பண்ணலாம், லெட் ஃபீ பே பண்ணலாம், ஃபைன் பே பண்ணலாம், அதர் டியூஸ் எல்லாமே பே பண்ண முடியும். ஆனால் அந்த கேஷ் லெஜருக்கு டெபாசிட் பண்ற வேண்டிய அமௌண்ட் வந்து கேஷா பண்ணிருக்கணும். ஐடிசி எடுத்துக்க முடியாதுன்னு பார்த்தோமா? ஐடிசியை வச்சு அதை பண்ண முடியாது. அது வந்து கிரெடிட் லெஜர்ல ஃபுல்லா இருக்கும். கேஷ் லெஜர்ல கேஷ் டெபாசிட் பண்ணி எல்லாமே வந்து பண்ணிக்கலான்ற மாதிரி பார்த்தோம். இப்போ இந்த டிடிஎஸ் அமௌண்ட் வந்து நம்மகிட்ட பே பண்றப்ப பிடிச்சிடுறாங்க. பட் ஆக்சுவலா அந்த அமௌண்ட் வந்து யாரோடது? சப்ளையரோட தான். சப்ளையரோட அமௌண்ட்டை தான் பிடிச்சிடுறாங்க. ஸோ அப்போ சப்ளையர் வந்து இந்த அமௌண்ட்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணி தானே ஆகணும். கரெக்டு தானே?
ஸோ இந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மந்த் 10th அப்போ ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறாங்களா, ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுறப்ப டிடெக்டார் இருக்கார்ல அவர் வந்து நான் இந்த டிடெக்டிவ்ல இருந்து இந்த அமௌண்ட் வந்து பிடிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிடுவார். அப்போ என்ன ஆகும்னா அந்த அமௌண்ட் வந்து சப்ளையரோட எலக்ட்ரானிக் கேஷ் லெட்ஜரில் கிரெடிட் ஆயிரும். அந்த அமௌண்ட்டை வந்து அவங்க டேக்ஸ் பே பண்ணுறதுக்கு டியூ பே பண்ணுறதுக்கு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா? சின்ன கான்செப்ட் தான். நீ டேரெக்டாக போய் பேங்க் டெபாசிட் பண்ணுற இந்த டைமில் வந்து நீ பேங்க் டெபாசிட் பண்ணாமல் உனக்கு ரெசிபியன்ட்டே வந்து உன்ட்ட அந்த அமௌண்ட்டை பிடிச்சி டெபாசிட் பண்ணி விட்டுறான். அந்த மாதிரி கூட நினச்சிக்கணும் கான்செப்ட் இல்லை. பட் ஆனால் இதான் நடக்குது அந்த இடத்துல. அங்கே ரெசிபியன்ட் உங்கள்கிட்ட இருந்து பிடிக்கிற அமௌண்ட்டு எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சப்ளையரோட கேஷ் லெஜரில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை வந்து அவங்க யூஸ் பண்ணிக்க முடியும். அதான் இங்கே சொல்கிறோம். இந்த டிடெக்டிவ் ஷால் கிளைம் கிரெடிட் இன் இஸ் எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆஃப் தி tax deducted and reflected in the return of the deductor furnished under subsection 3 of section 39 in such manner as may be prescribed. If any deductor fails to pay to the government the amount deducted as TDS, he shall pay interest in accordance with the provision of subsection 1 of section 50 in addition to தி அமௌண்ட் டேக்ஸ் டிடெக்டர். இப்போ இன்கேஸ் வந்து அந்த டிடெக்டர் வந்து அமௌண்ட் பிடிச்சிட்டாரா, அது பிடிச்ச அமௌண்ட்டை நெக்ஸ்ட் மந்த் 10th கட்டியிருக்கணும். ஒருவேளை அவர் கட்டல அப்படின்னா எத்தனை நாள் லேட்டாக கட்டுறாரோ அத்தனை நாளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து பே பண்ணும். சேம் ரூல்ஸ் தானே. பிகாஸ் இந்த அமௌண்ட் வந்து இவர் சொந்தமான அமௌண்ட் கிடையாது. ஸோ இதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கிறார் அப்படின்னா இவர் வந்து பே பண்ணணும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட். புரிஞ்சா? இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. The determination of the amount in default under this section shall be made in the manner specified in section 73-74. The refund to the deductor or the deductee arising on account of excess or erroneous deduction shall be dealt in accordance with the provision of section 54. ஒருவேளை எக்ஸஸாக பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து அதெல்லாம் வந்து section 54ல ரீஃபண்ட் கொடுக்கறது அட்ஜஸ்ட் பண்ணுறது அதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? The provided that no refund to the deductor shall be granted if the amount deducted has been credited to the electronic cash ledger of directee. ஒருவேளை அவர் டிடெக்ட் பண்ண அமௌண்ட் வந்து எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆஃப் தி டிடெக்டிவ்ல கிரெடிட் பண்ணிட்டார் அப்படின்னா டிடெக்டருக்கு எந்த ஒரு ரீஃபண்டும் கிடைக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜஸ்ட் இதில் ப்ரொவிஷன்ஸ் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே பார்த்தோம்ல டிடிஎஸ் டேக்ஸ் டிடெக்ஷன் அட் சோர்ஸ் ப்ரொவிஷன் empowering central government to make it mandatory for the following persons to direct tax at source from payment made to the suppliers of taxable goods and services. எந்தெந்த டிரெக்டர்னா யாரு? பிடிக்கிறவர். ஓகேவா? ஸோ the TDS provisions empower the central government to make it mandatory for the following persons, following directors to direct tax at source from payment made to the suppliers of taxable goods or services. ஸோ வந்து கவர்மெண்ட் வந்து சொல்கிறாங்க நீங்கள்லாம் வந்து பேமெண்ட் பண்ணுறப்ப டிடிஎஸ் பிடிச்சிட்டு பேமெண்ட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ஆர் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆர் லோக்கல் அத்தாரிட்டி, அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஏஜென்சிஸ், நோட்டிஃபைட் பர்சன்ஸ் ஆர் கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த 4 பேர். வித் ரெஸ்பெக்ட் டு டிடெக்டர்ஸ் அண்டர் செக்ஷன் 51 provision of TDS are applicable to certain prescribed authorities of Ministry of Defence. Remaining authority under the Ministry of Defence are exempt. So the TDS provision வந்து ஒரு சில டிஃபென்ஸ் அத்தாரிட்டிக்கு மட்டும்தான் applicable. மீதி இருக்கவங்களுக்குலாம் வந்து exemptedன்ற மாதிரி சொல்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிடிக்கணும் பே பண்ணணுன்ற மாதிரி கண்டிஷன்ஸ் கிடையாது. Detailed list has been specified under notification. அதை பத்தின டீடைல்ஸ் லிஸ்ட் வந்து நோட்டிஃபிகேஷன்ல கொடுத்துருக்காங்களாமா. The following persons have been notified under clause D of subsection 1 of the section 51 of CGST Act by the government. இப்போ நம்ம பார்க்க போற persons தான் வந்து அவங்க நோட்டிஃபை பண்ண persons. யார்? An authority or a board or any other body set up by an act of parliament or state legislature or established by any government with 51% or more participation by way of equity or control to carry out any function. என்ன இது? கவர்மெண்ட் கம்பெனி மாதிரி தானே. அவங்க வந்து கவர்மெண்ட் பார்லிமெண்ட் ஆக்ட் படி ஏதோ செட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து more than 51% ஆஃப் தி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி பர்சன் சொல்றாங்க. It has been clarified that right of 51% or more participation by of equity control is applicable to both the items 1 and 2.
Thus, this provision of Section 51 of CGST Act are applicable only to such authority or board or any other body set up by the Act or Parliament of state legislature or state established by any state government in which 51% or more participation by way of equity controllers. Actually, மேலே 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்கல்ல, அதோட கிளாரிஃபிகேஷன் கீழே இருக்கு பேராஃபுல்லா, 3 டிஃபரன்ஸ் கிடையாது. Society established by the central government, state government or local authority under Society Registration Act. Society Registration Act கீழே எஸ்டாப்ளிஷ் பண்ண சொசைட்டி. இல்ல வெயிட் பண்ணுங்க, மொத்தம் பர்சன்ஸ்ல யார் ஃபர்ஸ்ட் பாருங்க தெரியுமா, அதுக்கப்புறம் அந்த பர்சன்ஸ் பத்தி உள்ள பேசலாம். அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங். எனி ரெஜிஸ்டர்ட் பர்சன் ரிசீவிங் சப்ளை ஆஃப் மெட்டல் ஸ்கிராப் falling under chapter 72 to 81 in the first schedule of Custom Tariff Act 1975 from other registered persons. இங்க 4 பேர் சொல்லிருக்காங்கல்ல, அந்த 4 பேர் பத்தி என்ன சொல்றாங்க இவ்வளவு நேரமா? இவங்க 4 பேர் வந்து அமௌண்ட் பே பண்றப்ப டிடெக்ட் பண்ணிட்டு பே பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க இவங்க ஸ்பெசிஃபை பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து கேட்டகரி ஆஃப் பர்சன்ஸ் நாட் லைபிள் டு, யார் யாரெல்லாம் வந்து டிடிஎஸ் வந்து டிடெக்ட் பண்ண தேவையில்லைன்னு பார்த்தோம்னா, டாக்ஸ் இஸ் நாட் லைபிள் டு பி டிடெக்டட் அட் சோர்ஸ் இன் தி ஃபாலோயிங் கேசஸ் சொல்லிட்டு, when goods or services are supplied from a public sector undertaking to another public sector undertaking. ஒரு பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ல இருந்து இன்னொரு பப்ளிக் செக்டர் போகுது அப்படின்னா அந்த டைம்ல வந்து டிடிஎஸ் பிடிக்க தேவையில்லை. அவங்க வந்து டிஸ்டிங் பர்சன் அதெல்லாம் மேட்டர் கிடையாது. ஒரு பிஎஸ்சில இருந்து இன்னொரு பிஎஸ்சிக்கு போகுது அப்படின்னா அந்த இடத்துல டிடிஎஸ் பிடிக்கக்கூடாது. அண்ட் when supply of goods or services take place between one person to another person specified under clause A, B, C and D of subsection 1 of section 51 of the said act except the person referred to in clause D. இப்போ மேலே பார்த்தோம் 4 பேர், அவங்க 4 பேருக்குள்ளேயே மாற்றி பண்ணிக்கிறாங்க அப்படின்னா டிடிஎஸ் பிடிக்க தேவையில்ல, இவங்க தான் நாட் லைபிள்ன்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, அதுக்கப்புறம் டிடெக்டிவ்ஸ். டிடெக்டிவ்ஸ்னா யாரு? ஆர் தி சப்ளையர்ஸ். கரெக்டா? whose total value of supply of taxable goods or services under a contract exceeds 2,50,000 exclusive of taxes and cession சொல்லிட்டு as per the invoice சொல்றாங்க. அந்த சப்ளையர் வந்து 2,50,000 மேல சப்ளை பண்ணிருக்காரு அப்படின்னா அவர் யாரு? டிடெக்டிவ். டிடெக்டிவ்னா சப்ளையர், அவங்க தான் டிடிஎஸ் பே பண்ணுவாங்க. டிடிஎஸ் பே பண்றவங்க தான் டிடெக்டிவ். ஆமா, டிடிஎஸ் பே பண்றவங்க டிடெக்டிவ்னு சொல்றியா? ஓகே. கவர்மெண்ட்டுக்கு இல்ல, ரெசிபியன்ட்டுக்கு. யார் பே பண்றாங்களோ அவங்க தான் டிடெக்டிவ்னு சொல்றாங்க. யாருக்கு வேணா டிடிஎஸ் யாருக்கு பே பண்ணுவாங்க? டிடிஎஸ் ஆக்சுவலா கவர்மெண்ட் ரெமிட் பண்ணுவாங்க. கவர்மெண்ட் ரெமிட் பண்ணா என்ன ஆகும்? டிடெக்டிவோட அக்கௌண்ட்டை போயிட்டு கிரெடிட் ஆயிரும். ஓகேவா? பேலன்ஸ் இருக்குன்ற மாதிரி அக்கௌண்ட்ல காட்டும். பட் ஜென்ரலா என்ன ஆகும்? சப்ளையர் வந்து 2,50,000 மேல வந்து சப்ளை பண்றாரு அப்படின்னா அவருக்கு வந்து கைக்கு எவ்வளோ அமௌண்ட் போகும் அப்படின்னா 1% அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸுக்கு அமௌண்ட் தான் அவர் வந்து ரிசீவ் பண்ண முடியும். அப்போ 250,000 1% எவ்வளோ? 2,500 ரூபா. ஸோ வந்து ரெசிபியன்ட் வந்து சப்ளைக்கு பே பண்ற, ஒருவேளை அவர் வந்து ஒரு 3 லட்ச ரூபா பண்றாரு அப்படின்னா 3 லட்ச ரூபாய்க்கு இன்வாய்ஸ் போட்டிருக்காரு, டாக்ஸ் சேர்க்காம 3 லட்ச ரூபாய்க்கு இன்வாய்ஸ் போட்டிருக்காரு அப்படின்னா ஜென்ரலா அவர் என்ன பண்ணுவாரு? ரெசிபியன்ட் இருந்து 3 லட்சம் கூட வந்து டாக்ஸ் வாங்குவாங்களா? ஆனா இந்த கேஸ்ல என்ன ஆகும்னு பார்த்தோம்னா ரெசிபியன்ட்ட இருந்து 3 லட்சம் வாங்க மாட்டாங்க. 3 லட்சத்துக்கு பதிலா 3,000 கம்மி பண்ணிட்டு 2,97,000 தான் இவங்க வந்து ரெசிபியன்ட் வந்து இவங்கள்ட்ட பே பண்ணுவாங்க. 2,97,000 வந்து சப்ளைட்ட பே பண்ணிட்டு 3,000 வந்து டிடிஎஸ்ல ஃபைல் பண்ணிடுவாங்க. புரியுதா? இந்த இடத்துல வந்து ஜிஎஸ்டி காம்பனண்ட்டை பத்தி அவங்க பேசவே கிடையாது. சப்ளை வேல்யூ எக்ஸ்க்ளூடிங் ஜிஎஸ்டி இஃப் எக்ஸிட்ஸ் 2,50,000 ரெசிபியன்ட் வந்து டிடிஎஸ் வந்து அது ரேட் ஆஃப் 1% பிடிச்சிட்டு பேலன்ஸுக்கு அமௌண்ட்டை சப்ளைட்டை கொடுத்துருவாரு. அவங்க பிடிச்ச 1% அமௌண்ட்டை நெக்ஸ்ட் டே 10th வந்து கவர்மெண்ட்டுக்குள்ள ரெமிட் பண்ணிடுவாங்க. புரியுதா? ஸ்டாண்டர்ட் ரேட் ஆஃப் டிடக்ஷன். The tax would be deducted at 1% of the payment made to the supplier of a taxable goods or services where the total value of the supply exceeds 2,50,000 excluding taxes. The individual supply may be less than
2,50,000. But if total value of supply under a contract is more than 2,50,000, TDS has to be deducted ன்ற மாதிரி சொல்றான். இண்டிவிஜுவலா சப்ளையோட வேல்யூ வந்து கம்மியா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு வந்து 1 lakh நீ 3 டைம் பண்ற. நீ என்ன சொல்ற 1 lakh தானே நான் இன்வாய்ஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி TDS வராதான்னு கேட்டா TDS வந்து வரும். பிகாஸ் வந்து டோட்டலா 3 lakhs பண்ணிருக்கா 2,50,000 வந்து எக்ஸிட் ஆயிடுச்சு. ஸோ வந்து TDS வந்து அப்ளிகபிள் ஆன் ஆல் தி 3 lakhsன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆல் ஈச் 1 lakhன்ற மாதிரி சொல்லுவாங்க. The directors have to deduct tax at the rate of 1% from the payment made or credited to the supplier of taxable goods and services under CGST Act. It may be noted that Section 20 of IGST Act provides that in case of tax deducted at source, the director shall deduct tax at the rate of 2% from the payment made or credited to the supplier. CGST Act பொறுத்த வரைக்கும் 1%, IGST Act பொறுத்த வரைக்கும் 2%. சரியா? No TDS சொல்றோம். The proviso to Section 51 lays down that when the location of the supplier and the place of supply is in a state or union territory which is different from state or union territory of a registration of the recipient, there will be no TDS. இதான் நீங்க மேல பார்த்த பாயிண்ட். லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர் வந்து தமிழ்நாடா இருக்கு, பிளேஸ் ஆஃப் சப்ளையும் தமிழ்நாடா இருக்கு. ஆனா ரெசிபியன்ட் வந்து கேரளால ரெஜிஸ்டர் ஆயிருக்காரு அப்படின்னா அங்க வந்து TDS வராது. ஒருவேளை வந்து செருப்பு இல்ல சாரி. ஸோ வந்து நீங்க என்ன சொன்னீங்க தெரியுமா? இது சொல்லவே கிடையாது. பிளேஸ் ஆஃப் சப்ளைன்ற வார்த்தையும் வாயில வர கிடையாது. சரி ஓகே ஃபைன், தப்பு இல்லை, கரெக்டான முடிவு எடுத்திருக்கேன். ஸோ வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ இப்போ சப்ளையரோட பிளேஸ் வந்து தமிழ்நாடு, பிளேஸ் ஆஃப் சப்ளை தமிழ்நாடு. ஆனா ரெசிபியன்ட் வந்து வேற ஸ்டேட்ல இருக்காரு அப்படினா அந்த இடத்துல TDS வேணாம். இதே வந்து சப்ளையரோட பிளேஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, ரெசிபியன்டோட பிளேஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்குனா TDS இருக்கு. சரி ஓகே நெக்ஸ்ட். ரெசிபியன்ட் வந்து பிளேஸ் ஆஃப் சப்ளையரோட பிளேஸ் வந்து தமிழ்நாட்டுல இருக்கு, ரெசிபியன்ட் வந்து அதர் ஸ்டேட்ல இருக்காரு, அங்க என்ன ஆகும்? TDS இல்ல. இதுதான் நீ அப்பலன்னு சொல்லிருக்க. இதான் தப்பு நான் சொல்றேன், புரியுதா? இங்க வந்து ரெசிபியன்டோட பிளேஸ் மேட்டர் கிடையாது, பிளேஸ் ஆஃப் சப்ளை மேட்டர், புரியுதா? 3 டேர்ம்ஸ் இங்க இருக்கு. ஒன்னு பிளேஸ் ஆஃப் சப்ளையர், இன்னொன்னு பிளேஸ் ஆஃப் சப்ளை, இன்னொன்னு பிளேஸ் ஆஃப் ரெசிபியன்ட். பிளேஸ் ஆஃப் சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் ரெசிபியன்ட்டும் வேற வேற ஸ்டேட்ல இருக்கலாம், அது பிரச்சனையே கிடையாது. பிளேஸ் ஆஃப் சப்ளை தான் இந்த இடத்துல மேட்டர். உங்க வேர்ட்ஸ் யாருமே வாங்கி வரல, அதனால நான் இல்லைன்னு சொல்றேன் அப்பல இருந்து. சோ பிளேஸ் ஆஃப் சப்ளை வந்து எங்க இருந்து அங்கேயே கொடுத்திருக்கான் 3மே, நான் படிக்கிறேன். புரியுதா? சோ இங்க மேல கொடுத்திருக்கான் பாத்தியா? சோ சப்ளையர் இருக்காருல்ல, சப்ளையர், அதுக்கப்புறம் பிளேஸ் ஆஃப் சப்ளை அண்ட் ரெசிபியன்ட் 3 பேருமே வந்து ஒரே ஸ்டேட்ல இருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துல வந்து என்ன ஆகும்னா TDS வந்து இது வந்து இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன், TDS வந்து வரும். சரியா? நெக்ஸ்ட் சப்ளையர் as well as place of supply are in different states. சப்ளையரும் பிளேஸ் ஆஃப் சப்ளையும் வேற வேற ஸ்டேட்ல இருக்கு அப்படின்னா அது வந்து என்னது? இன்டர்ஸ்டேட் டிரான்சாக்ஷன். TDS வந்து அங்கேயும் வரும். நெக்ஸ்ட் supplier as well as place of supply are in state A and recipient is located in place B. அந்த இடத்துல தான் வந்து TDS வராது. சரியா? The supply would be an intrastate supply and central and state tax would be levied. In such a case, transfer of TDS to the cash ledger of the supplier would be difficult. So would not be deducted. சரிங்களா? புரிஞ்சா தெளிவா? Next. Thus, when both the supplier as well as place of supply are different from that of the recipient, no tax deduction at source would be made. இந்த டேபிள் கொடுத்திருக்கான்ல பாத்துக்கோங்க. லொகேஷன் ஆஃப் தி சப்ளையர், பிளேஸ் ஆஃப் சப்ளை, அதுக்கப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் தி ரெசிபியன்ட். Next, value of supply. The amount indicated in the invoice including central tax, state tax, union territory tax, integrated tax and cess element is the value of supply for the purpose of TDS. So, அதை சேர்க்காம இருக்கிற அமௌண்ட் தான் TDS பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஆஃப் சப்ளை. புரியுதா? அதுக்கப்புறம் deposit of TDS with the government. The amount of tax deducted source should be deposited to the government account by director by 10th of the succeeding month. Next month 10th குள்ள பே பண்ணணும். அதே மாதிரி நெக்ஸ்ட் TDS certificate.
TDS certificate is required to be issued by the director, the person who is directing tax, in prescribed form to the directee, the supplier from whose payment TDS is directed. So the content and the form certificate இருக்கும்ல, TDS certificate, அது பேர் TDS certificate. சரியா? அது என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா சர்டிஃபிகேட் நம்பர் இருக்கும், டிரெக்டரோட GST நம்பர் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து அவரோட பேர் இருக்கும், அதே மாதிரி டிரெக்டியோட நம்பர் இருக்கும், அப்புறம் லீகல் நேம் ஆஃப் தி டிரெக்டி, அவன் ட்ரேட் நேமு, அதுக்கப்புறம் டாக்ஸ் பீரியட் இன் விச் டாக்ஸ் டிடெக்டட் அண்ட் அக்கௌண்டட் இன் GST 7, அதுக்கப்புறம் சப்ளையர் டீட்டெயில் என்னென்ன இருக்கும், அதுக்கப்புறம் எவ்வளோ டாக்ஸ் அமௌண்ட்ன்ற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே அதில் இருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரெண்டு பார்ட்டியும் வந்து நான் இவருக்காக பிடிச்சிருக்கேன்ற மாதிரி ஒரு அப்ரூவ் பண்ணுவார். அதை வந்து அவர் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணி அவர் கிளைம் பண்ணிக்குவார். புரியுதா? நான் ரெமிட்டன்ஸ் பை தி director. If the director has not remitted the amount directed as TDS to the government within the prescribed time limit, he is liable to pay penal interest under section 15 in addition to, அவர் இன்கேஸ் அந்த அமௌண்ட்டை வந்து பிடிச்சிட்டு பே பண்ணல, கவர்மெண்ட் ரெமிட் பண்ணல அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணி ஆகும். ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் அமௌண்ட் ஆஃப் TDS. The amount of tax directed is reflected in, அந்த அமௌண்ட் வந்து எங்கே போய் ரிஃப்ளெக்ட் ஆகும்னு பார்த்தோம்னா எலக்ட்ரானிக் கேஷ் லெஜர் ஆஃப் தி டிரெக்டரி இருக்கும்ல, அவங்க அக்கௌண்ட்டில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். The return filed by director under section 39 subsection 3, okay, அதை விட்டுருங்க. The director can claim credit of the tax director in his cash ledger. This provision enables the government to cross check whether the amount directed by the director is correct and there is no mismatch between the amount reflected in electronic cash ledger and the amount shown in the return filled by the director. சரியா? ஸோ இது வந்து கிராஸ் செக் பண்ணுறதுக்கு இந்த TDS ப்ரொவிஷன் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. This is similar to existing practice in income tax relating to e-TDS return filed by director and 26A statement available for viewing. ஓகே, விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் உங்கள் சார் சொல்லுது. ஸோ அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டிட்டர்மினேஷன் ஆஃப் அமௌண்ட் இன் டிஃபால்ட் முடிஞ்சில அப்போ. ஸோ இந்த எக்ஸஸாக ரீஃபண்ட் வருது, இந்த டிடக்ஷன் வருது, ரெஜிஸ்ட்ரேஷன், இதெல்லாம் நார்மல் ப்ரொவிஷன் தான். அது பெருசாக ஒன்று இருக்காது, இது மேலே பார்த்த ப்ரொவிஷனே கவர் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது, ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஓகே, a supplier makes supply worth 20 lakhs to recipient. ரெசிபியன்ட்டுக்கு வந்து 20 lakhsக்கு ஒர்த்தான சப்ளை பண்ணுறாரு. ரேட் ஆஃப் GST பார்த்தீங்கன்னா 18% மாதிரி சொல்கிறாங்க. The recipient will making the payment of 20 lakhs to the supplier shall deduct 2%, 1% for SGST and 1% for CGST. சரியா? ஸோ 20 lakhs பே பண்ணுறப்ப அவர் வந்து 2% லெஸ் பண்ணிட்டு, அதாவது 40,000 வந்து TDS எடுத்துட்டு பேலன்ஸுக்கு 19,60,000 பே பண்ணிடுறாரு. ஓகேவா? அப்போ இந்த TDS எவ்வளோ? 40,000, 40,000 ரூபா. தெரியுதா? 20 லட்சம் பே பண்ணணும். பே பண்ணுறப்ப 2% வந்து TDS அமௌண்ட் லெஸ் பண்ணிட்டு பேலன்ஸுக்கு அமௌண்ட் செப்பரேட்டாக பே பண்ணிடுறாரு. 40,000 ரூபா வந்து நெக்ஸ்ட் மந்த்துக்குள்ளே வந்து அவர் வந்து கவர்மெண்ட்டை ரெமிட் பண்ணிடுவார். The value of TDS purpose shall not include 18% GST. கரெக்ட் தானே? TDS or deducted shall be deposited in the account of government by 10th of the succeeding month. The TDS or deposit in government account shall be reflected in the electronic cash ledger of the supplier. Correct? Who will be able to use the same for payment of tax and any other amount. சரியா? ஸோ வந்து TDS வந்து முடிஞ்சு. இந்த சாப்டர் நெக்ஸ்ட் இருக்கிறது TCS. லஞ்சுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம். 1% for CGST, 1% for SGST. இது இன்ட்ரெஸ்ட் ரேட்டே கிடையாது, இது வந்து இன்ட்ரெஸ்ட் லைக் அவங்க இன்ட்ரா மென்ஷன் பண்ணல. CGST SGST கொண்டு வந்துட்டாங்க. அப்போ டிஃபால்ட்டா இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். புரியுதா? 1% for CGST and 1% for SGST. ஓகேவா? TDS ஓட ப்ரொவிஷன் அவ்வளவுதான். லஞ்சுக்கு அப்புறம் TCS பார்த்து முடிச்சிடலாம். முடிஞ்சு கிளாஸ்.